ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நான் மெனுவில் எடுத்துருக்கிறது ஒரு பஞ்சியான டிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது, நம்ம ஊர்லேயும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கோங்குரா. அதாவது இந்த புளிச்சக்கீரையை வச்சு தொக்கு பண்ணுறோம். நிறைய விதமாக பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி நான் பண்ணுறது சில பொருட்கள் அதில் ஆட் பண்ண போகிறேன். அதில் எப்படின்னா ஒரு வெல் பேலன்ஸ்டு டேஸ்ட் கிடைக்கும், ஒரு அருமையான ஒரு பஞ்சி ஒரு ஃப்ளேவர். இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் சில டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. அதாவது இந்த புளிச்சக்கீரைக்கு வந்து ஒரு காரல் தன்மை இருக்கும். அதை வந்து எடுக்கிறதுக்கு எப்படி குக் பண்ணணும்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குக்கிங் ப்ராசஸ் கரெக்டாக பண்ண மாட்டாங்க. ஒரு வாட்டி பண்ணி பார்த்துட்டு தொக்கு சரியாக வரலம்பாங்க. அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இன்றைக்கி எடுத்துகிட்டு ஒரு பர்ஃபெக்டாக கோங்குரா தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஐம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபி செக்கா. இந்த கோங்குரா வந்து நம்ம எண்ணெய் வந்து எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நல்லெண்ணெய் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஷெல்ஃப் லைஃப் அதிகமாகும், கெடாமல் இருக்கும் ஒரு 4-5 நாள் எக்ஸ்ட்ரா. ஸோ என்ன பண்ணுறேன், ஒரு 6லேருந்து ஒரு 7 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெய் நமக்கு லைட்டாக சூடாகி வந்திருக்கு. என்ன பண்ணுறேன், 1 ஸ்பூன் ஜீரகம், அதே மாதிரி ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, லைட்டாக ஃப்ரை ஆகி வரப்போ ஒரு 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்குங்க. இந்த பூண்டு வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு 10லேருந்து ஒரு 15 கருவேப்பிலை, ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா கட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். பச்சை மிளகா முழுசாக போகிறப்ப சில சமயம் வெடிக்கும், அதனால் கொஞ்சம் சிம்மரில் வச்சு அதை கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணுங்கள். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எடுத்து வச்சிருக்கிற புளிச்சக்கீரை அதை நான் சேர்த்துக்கிறேன். கோங்குரா, ஆந்திராவில் கோங்குரான்னு சொல்கிறோம், நம்ம ஊரில் அது புளிச்சக்கீரை. இந்த புளிச்சக்கீரை பார்த்தீங்கன்னா 2 விதமாக கிடைக்கும். ஒன்று வந்து இந்த பச்சை கலரில் இந்த காம்பு இருக்கும், இல்லை சிவப்பில் இருக்கும். இந்த சிவப்பு கலரில் இருக்கிறது கொஞ்சம் நல்ல புளிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அது கொஞ்சம் ரொம்ப ஐடியலாக இருக்கும். ஏன்னா அது நல்ல கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அதை குக் பண்ணுறப்போ கொஞ்சம் கரெக்டாக குக் பண்ணணும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற இன்க்ரீடியன்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். காரம் அதெல்லாம் சேர்க்குறப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். புளி அதில் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா இதில் வந்து இதுலேயே கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும். எல்லாரும் பண்ணுற ஒரு முக்கியமான தப்பு என்னென்னா, புளிச்சக்கீரை நல்லா வதங்கி வந்தோடனே அதை ஃபர்தராக குக் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த காரல் எடுக்கிறதுக்கு அந்த புளியை வச்சு கரெக்டாக குக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த கோங்குரா லைட்டாக நமக்கு வதங்கி வருது. இப்போ ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சப்பொடி, ஒரு சின்ன ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு கொஞ்சம் புளி பிச்சு இப்படி போட்டுக்குங்க. இதை போட்டு கொஞ்சம் அப்படி ஒரு வதக்கிடலாம். ஓரளவுக்கு அந்த மஞ்சள் பொடி லைட்டாக நமக்கு கோட்டாகி வரப்போ ஸோ இந்த ஸ்டேஜில் தண்ணி ஒரு 2லேருந்து 3 டம்ளர். ஸோ ஃபைனலாக நம்ம அரைக்கிறப்போ உப்பை செக் பண்ணிவிட்டு அப்போ நம்ம உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை சிம்மரில் வச்சிடுறேன் அடுப்பை. இது நல்லா கொதித்து சுண்டி வந்து அரைக்கிற அளவுக்கு அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் இந்த ப்ராசஸை சரியாக பண்ண மாட்டாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த கோங்குரா பிக்கிள் இந்த ப்ராசஸ்க்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்ல தண்ணியெல்லாம் வற்றி
கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இந்த சிம்மர்லேயே குக் ஆகி ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம சால்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளிப்பு முன்னாடி இருக்கனால லைட்டாக ஒரு 2 பிஞ்சு கல் உப்பு தான் போடுறோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு வெல்லம், இனிப்பு தெரியக்கூடாது பட் ஆனால் ஒரு பேலன்ஸ்க்காக. ஸோ ஒரு வாட்டி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1-2 அரைச்சி அந்த நாரோடு இருக்கிறப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு மவுத் ஃபீல் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்தராக கொஞ்சம் ஆயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வச்சுட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கெடாமல் இருக்கும். ஸோ அது மாதிரி ப்ரிசர்வ் பண்ணுறப்போ நீங்கள் அழகாக ஒரு வாரம் வரைக்கும் தாராளமாக வச்சு சாப்பிட்லாம். சாதத்தை தொட்டு சாப்பிட்லாம், தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப குளிர்ச்சி. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ரொம்ப சிம்பிள் ரெசிபியாக இருந்தால் கூட அதில் சின்ன சின்ன பொருள் எக்ஸ்ட்ரா சேர்க்குறப்போ அது எவ்வளோ ஒரு பஞ்சியாக வருதுன்னு பார்ப்போம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.